நம்ம சேனல்ல நியூவா 7 days ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரிவர்சபிள் ஃபிளவர் பக்கெட் அண்ட் பிரைட் அமிகுருமியோட ஒர்க் ஷாப் தான் இது. ஸோ இதுல பேசிக் அமிகுருமி ஸ்டிச்சஸ் அண்ட் இந்த ஃபிளவர் பக்கெட் தான் வந்து நம்ம செய்ய போறோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ தான். இந்த பார்ட்ல பாத்தீங்கன்னா டாலோட ஃபேஸ், ஹேர் அண்ட் ஆர்ம்ஸ் தான் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ற யான்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து நான் அமேசான்ல இருந்து வாங்கினேன். கீழே வந்து லிங்க் கொடுக்குற, வேணும்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாலோட ஹெட் வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஸ்கின் கலர் யான் தான் வந்து இப்போ யூஸ் பண்ண போறேன். ஸோ மேஜிக் ரிங் போட்டுட்டு அதுல வந்து இப்போ நம்ம 6 சிங்கிள் crochet வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் அமிகுருமியோட பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் பழகிட்டு இது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளோட அமிகுருமி கிளாஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆறு சிங்கிள் crochet போட்டதுக்கு அப்புறமா மேஜிக் ரிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சென்டர்ல வந்து ஹோல்ஸே வந்து வரக்கூடாது. இப்போ ஸ்டார்டிங்ல போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அங்கே தான் நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரவுண்டு 2ல பார்த்தீங்கன்னா 6 இன்க்ரீஸ். ஸோ 6 ஸ்டிச்லேயுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு ஸ்டிச்சில் ரெண்டு சிங்கிள் crochet ஒரே இடத்துல போடணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2ல 12 சிங்கிள் crochet வந்து நம்மளுக்கு கவுண்ட் வரும். இப்போ செகண்ட் ஸ்டிச்சில் வந்துட்டு சிங்கிள் crochet போடுறேன். சேம் இப்போ அதே இடத்துல இன்னொரு சிங்கிள் crochet. ஸோ ஒரு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet போடணும். ஸோ அதான் வந்து நம்ம அமிகுருமியில் இன்க்ரீஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ்ன்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல 2 சிங்கிள் crochet போடணும்னு வந்து மீனிங். ஸோ டோட்டலாக ரவுண்டு 2ல பார்த்தீங்கன்னா 12 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 2வை வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ரவுண்டு 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்டு 3 வந்து போடுறதுக்காக ஒரு செயின் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்ட் 3ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே ஸ்டிச் மார்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவுண்ட்டுக்கு வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோங்க வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ், ஒரே இடத்துல 2 சிங்கிள் crochet. ஸோ இதை வந்து நம்ம 6 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுற ஒரு சிங்கிள் crochet. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ். இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்றேன். ஒரு சிங்கிள் crochet, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ். இப்போ தேர்ட் டைம் நான் ரிப்பீட் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி 4th 5th 6th 6 டைம் ரிப்பீட் பண்ணணும். டோட்டலாக ரவுண்டு 3ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஃபைனலாக இப்போ வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் போட்டு சிங்கிள் க்ரோஷியில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் மார்க்கர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்டு 3 முடிச்சாச்சு. இப்போ ரவுண்டு 4 வந்து நம்ம போட போகிறோம். ரவுண்டு 4க்கு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டிச் மார்க்கர் போட்டிருக்கேன். இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதைத்தான் வந்துட்டு நம்ம 6 டைம் ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் இன்க்ரீஸ், அகெயின் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ், again ஒரு single crochet. இப்போ fourth time repeat பண்ண போறேன். ஒரு single crochet, increase, again ஒரு single crochet. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்ம 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிவிட்டு ரவுண்டு 4 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ரவுண்டு 4ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 24 சிங்கிள் க்ரோஷே வந்து நம்மளுக்கு கவுண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 4 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்டு 5க்கு வந்து ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே வந்து போடுறேன். ஸோ ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக 5 சிங்கிள் க்ரோஷே வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ தேர்ட் ஒன், ஸோ ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், 5 சிங்கிள் க்ரோஷே இப்போ நான் போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிட்டோம், இன்னும் 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ கண்டினியூஸாக 5 சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸ். ஸோ இப்போ செகண்ட் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். டூ, 3, 4, 5. ஸோ 5 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம 5 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கு அப்புறமா 6th ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ தேர்ட் டைம் நான் ரிப்பீட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஃபைவ் சிங்கிள் க்ரோஷே, இப்போ வந்து இன்க்ரீஸ்.
ஸோ 4 டைம் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரவுண்டு 5 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரவுண்டு 6க்கு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன்னா அங்கே தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ரவுண்டு 6ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 28 சிங்கிள் க்ரோஷே மட்டும்தான், எந்த விதமான இன்க்ரீஸ் வந்து கிடையாது. ஒவ்வொரு ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ரவுண்டு 6 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்டு 6 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டோட்டலாக 28 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வரும். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரவுண்டு 7க்கு வந்துட்டு ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 7லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டால் போதும். ரவுண்டு 6 மாதிரியே ரவுண்டு 7லேயும் பார்த்தீங்கன்னா 28 சிங்கிள் க்ரோஷே மட்டும்தான், அதனால எந்த விதமான இன்க்ரீஸும் இல்லை. ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்டு 7ம் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரவுண்டு 7 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ரவுண்டு 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தோம். ரவுண்டு 5ல் வந்து 28 சிங்கிள் க்ரோஷே முடித்தோம். 6, 7 ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 28 சிங்கிள் க்ரோஷே தான் போட்டோம். இதே மாதிரி 8, 9, 10, 11, 12 ஸோ இந்த மாதிரி 7 ரவுண்ட்ஸ்க்கும் நம்ம 28 சிங்கிள் க்ரோஷே தான் வந்து போடணும். ஸோ அது ஃபுல்லாக வந்துட்டு அந்த ரோஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ரவுண்டு 6லேருந்து ரவுண்டு 12 வரைக்கும் 28 சிங்கிள் க்ரோஷே தான். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ரவுண்டு 12 வரைக்கும் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ ரவுண்டு 13லேருந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ரவுண்டு 13க்கு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அதே இடத்துல ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ரவுண்டு 13ல் பாருங்கள் 5 சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் வந்துட்டு 4 டைம்ஸ் வந்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ 2 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. ஸோ 3rd ஒன், 4th ஒன், 5th ஒன், 5 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக கன்வெர்ட் பண்ணுறது டிக்ரீஸ். ஸோ டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து ரிப்பீட் பண்ணியாச்சு, 5 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஃபைவ் சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ டிக்ரீஸ் பண்ணியாச்சு. செகண்ட் டைம் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ 5 சிங்கிள் க்ரோஷே கண்டினியூஸாக போட்டுக்கலாம்.
5 சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. ஃபோர்த் டைம் 5 சிங்கிள் crochet கண்டினியூஸாக போட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்டு 13 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரவுண்டு 13ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 24 சிங்கிள் crochet இருக்கும். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்டு 14 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். ரவுண்டு 14ல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet, அதுக்கப்புறமா டிக்ரீஸ், அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் crochet. இதே மாதிரி நம்ம 6 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். அகெயின் ஒரு சிங்கிள் crochet. ஸோ ஒரு டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet, நெக்ஸ்ட்டு டிக்ரீஸ், அகெயின் ஒரு சிங்கிள் crochet. செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet, டிக்ரீஸ், அகெயின் ஒரு சிங்கிள் crochet. இப்போ ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet, நெக்ஸ்ட்டு ஒரு டிக்ரீஸ், அகெயின் ஒரு சிங்கிள் crochet. ஸோ இப்போ ஃபிஃப்த் டைம் ரிப்பீட் பண்ண போகிறேன். சிங்கிள் crochet, டிக்ரீஸ், சிங்கிள் crochet. ஃபிஃப்த் டைம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக சிக்ஸ்த் டைம் ரிப்பீட் பண்ண போகிறேன். சிங்கிள் crochet, டிக்ரீஸ், அகெயின் ஒரு சிங்கிள் crochet. ஸோ டோட்டலாக வந்து 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்டு 14ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 சிங்கிள் crochet வந்து கவுண்ட் கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 14 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 14 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபைபர் ஃபில் வச்சுட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா ஈவனாக வந்து ஃபில் பண்ணணும், எங்கேயும் கேப் இல்லாமல். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்டு 15 வந்து ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஒரு செயின் ஆட் பண்ணுறேன். ரவுண்டு 15க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிட்டோம், ஒரு சிங்கிள் crochet ஒரு டிக்ரீஸ், அகெயின் ஒரு சிங்கிள் crochet ஒரு டிக்ரீஸ். செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறோம். இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு சிங்கிள் crochet, டிக்ரீஸ். ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு சிங்கிள் crochet, டிக்ரீஸ். ஃபிஃப்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு சிங்கிள் crochet, டிக்ரீஸ். ஸோ ஃபைனலாக சிக்ஸ்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு சிங்கிள் crochet, டிக்ரீஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 15 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 15ல் டோட்டலாக 12 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரவுண்டு 16
இந்த ரவுண்டு 16ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் லூப் ஒன்லி அந்த மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் லூப் ஒன்லி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செயின் இருக்குல்ல, நம்மளை பார்த்து ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த த்ரெட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லூப், இதுக்கு பேக் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேக் லூப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டு 16 ஃப்ரண்ட் லூப் ஒன்லி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ரவுண்டு 16 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், செயினுக்கு சென்டரில் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் லூப்லையே. ஸோ இந்த மாதிரி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஸோ இதை வந்து நம்ம 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். எல்லாமே நான் ஃப்ரண்ட் லூப்பில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். ஸோ அகெயின் ஒரு சிங்கிள் க்ரோஷே, இப்போ இன்க்ரீஸ். ஸோ 5th டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6th டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே, இப்போ வந்து ஒரு இன்க்ரீஸ். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம ஃப்ரண்ட் லூப்பில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா நெக் பார்ட், அதனால தான் நம்ம ஃப்ரண்ட் லூப்பில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம நெக் பார்ட் வரைக்கும் தான் ஸ்கின் கலர். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஹெட் நெக் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 லைன் மட்டும் பாடி போட போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் யான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லிப் நாட் அண்ட் செயின் ஸ்டிச் போட்டுட்டு எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணமோ அந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த ஸ்லிப் நாட்டை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் தான் வந்து போட போகிறோம். டோட்டலாக 18 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வரும். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ரவுண்ட் 17ல பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக 18 சிங்கிள் க்ரோஷே நம்ம போட்டாச்சு.
இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு சிங்கிள் crochet போட்டோம்ல ஒயிட் த்ரெட்டில் ஒயிட் yarnல அதில் வந்து இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ரவுண்டு 18 வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ரவுண்டு 18 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 18 சிங்கிள் crochet தான். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டுட்டு ரவுண்டு 18 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ 18 சிங்கிள் crochet கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 ரவுண்ட்ஸ் தான் நம்ம ஒயிட் yarnல ஒர்க் பண்ணணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18 ரவுண்ட்ஸ் வந்து இருக்கும். கடைசி 2 ரவுண்ட் மட்டும் நம்ம ஒயிட் கலர் yarn யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெட் அண்ட் நெக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். ஸ்கின் கலர் yarnல தான் ஸ்லிப் நாட் போட்டுட்டு 12 செயின்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 12 செயின்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் லூப் செகண்ட் செயினில் வந்துட்டு சிங்கிள் crochet போடுறேன். ஸோ 11 சிங்கிள் crochet போடணும் செகண்ட் செயின்லேருந்து. ஸோ 11 சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு செயின் ஸ்டிச் ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஆர்ம்ஸும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த த்ரெட்டை வந்துட்டு ஒரு 4 இன்ச் வர அளவுக்கு விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டிச் போடுறதுக்கு அதாவது அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆர்ம்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த 2 ஆர்ம்ஸும் இந்த நெக் கிட்ட வந்துட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பிரைடோட ஹேர் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் லைட் கலர் ப்ரௌன் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ ஹேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் வந்து 8 சிங்கிள் crochet வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ 8 சிங்கிள் crochet போட்டதுக்கு அப்புறமா மேஜிக் ரவுண்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். சென்டரில் கேப் எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம்.
இப்போ ரவுண்டு 2ல பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே வந்து போடணும். ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன் ரவுண்டு 2க்கு. இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். டோட்டலாக ரவுண்டு 2ல பார்த்தீங்கன்னா 16 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ 8 சிங்கிள் க்ரோஷே ஃபஸ்ட் ரவுண்டில் போட்டனால செகண்ட் ரவுண்டில் 8 சிங்கிள் க்ரோஷேலையும் இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். டோட்டலாக ரவுண்டு 2ல பார்த்தீங்கன்னா 16 சிங்கிள் க்ரோஷே நம்மளுக்கு கவுண்ட் வரும். இப்போ ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ சென்டரில் பாருங்கள் கொஞ்சம் கேப் தெரியுது. அந்த மாதிரி கேப் தெரியாத மாதிரி நல்லா வந்து நம்ம ரவுண்டை வந்து ஸ்ட்ரிங் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு ரவுண்டு 2ல் ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 2வை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக கவனிக்கணும். ஏன்னா நம்ம ஹேரோட ஸ்ட்ராண்ட்ஸ் மாதிரி தனித்தனியாக பிரித்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 14 செயின்ஸ் வந்து இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரவுண்டு 2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டேரெக்டாக 14 செயின்ஸ் வந்து இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச் போடணும். செகண்ட் செயினில் இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு கண்டினியூஸாக 12 சிங்கிள் க்ரோஷே வந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ 12 சிங்கிள் க்ரோஷே வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பக்கத்து ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 8 செயின் வந்து இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ 8 செயின்ஸ் போட்டுட்டேன். இப்போ ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயின்ல வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸா 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம்.
6 சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். சேம் அதே மாதிரி 8 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எட்டு செயின்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயின்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸா 6 சிங்கிள் crochet. ஸோ 6 சிங்கிள் crochet போட்டுட்டு இப்போ பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அகெயின் வந்துட்டு 8 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா நான் 8 செயின்ஸ் வந்து போட்டுட்டு செகண்ட் லூப்பில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு கண்டினியூஸாக 3 சிங்கிள் crochet வந்து ஆட் பண்ணிவிட்டு அகெயின் இதே மாதிரி வந்து நான் இன்னொன்று வந்து ரிப்பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். சேம் இதே ப்ரொசீஜர் தான் நம்மளுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 4 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் 8 செயின்ஸ் போட்டுட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 14 செயின் போட்டு ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணோம்ல, அதே தான் இப்போ 6th ஸ்ட்ராண்ட்ஸ்க்கும் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங்கில் போட்ட அதே 14 செயின் போட்டு ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டோம்ல, அதே தான் இப்போ 6th ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 14 செயின் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். பதினாறு செயின்ஸ் வந்து இப்போ போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு செயினை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ கண்டினியூஸாக வந்து 12 சிங்கிள் crochet ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 6வது ஸ்ட்ராண்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ 7வது ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 7வது ஸ்ட்ராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 16 செயின்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம்.
16 செயின்ஸ் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் செயினில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்து செயினில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ கண்டினியூஸாக 13 ஆஃப் டபுள் க்ரோஷே வந்து நம்ம போட போகிறோம். ஹூக்கில் வந்து இந்த மாதிரி யான் ஓவர் பண்ணிட்டு போடுறது தான் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே. பதிமூணு ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம 16 செயின்ஸ் போட்டுட்டு சேம் இதே மாதிரி 16வது ஸ்ட்ராண்ட்ஸ் வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும். ஸோ 7வது ஸ்ட்ராண்ட் இப்போ போட்டிருக்கோம். 16வது ஸ்ட்ராண்ட்ஸ் வரைக்குமே சேம் இதே பேட்டர்ன் தான் இப்போ நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் 8வது ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்க. சேம் அதே மாதிரி 16 செயின் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 16 செயின் போட்டுட்டேன். செகண்ட் செயின்ல வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ தேர்ட் செயின்ல வந்துட்டு நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போ வந்து கண்டினியூஸா 13 ஆஃப் டபுள் க்ரோஷே வந்து போடணும். சேம் நம்ம ஸ்ட்ராண்ட் 7 பண்ணோம்ல அதே மாதிரி தான் ஸ்ட்ராண்ட் 8ம். ஸோ இதுதான் என்னோட 13வது ஆஃப் டபுள் க்ரோஷே. ஸோ ஸ்ட்ராண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்ட்ராண்ட்ஸ் 9 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராண்ட் 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஸோ இது எல்லாமே வந்து சேம் நம்ம இதே மாதிரி தான் போடணும். ஸோ ஃபுல்லாக வந்து நான் அதே மாதிரி தான் போட்டு இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டார்டிங்ல நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட் ஸ்டார்ட் பண்ண பாருங்க, அந்த இடத்துல வந்து இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ஹேரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஹேரை வந்து ஹெட்டில் எப்படி அசம்பிள் பண்ணணுங்கிறத வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது நம்ம டாலோட ஹெட்டோட பேக் சைடு தான் வந்துட்டு நம்ம இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒர்க் பண்ணியிருப்போம்ல, அதை வந்து நான் பேக் சைடாக வச்சுக்கிட்டேன். அண்ட் ஹேரோட இதுதான் பார்த்தீங்கன்னா பேக் சைடு. ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து பார்த்தாலே தெரியும். ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் க்ரோஷேல தனித்தனியாக ஸ்டிச்சஸ் மாதிரி தெரியும். ஸோ இது வந்துட்டு மேலே வர மாதிரியும் பேக் சைடு வந்து கீழே ஃபேஸ் பண்ண மாதிரியும் நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு சென்டரையும் வந்துட்டு ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு, நான் இப்போ உங்களுக்கு பெல் பின் வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாட் கன் க்ளூ யூஸ் பண்ணி தான் வந்து இதை ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ உங்ககிட்ட ஹாட் கன் க்ளூ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து கஷ்டமாக இருக்கும். க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் போட்டோம்ல, அது வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வந்து பிளேஸ் பண்ணுற மாதிரி நான் வைக்கிறேன். அண்ட் 8 செயின்ஸ் போட்டுட்டு ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டோம்ல, அது 4 ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டிருப்போம். அது வந்து ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஃப்ரிஞ்சஸ் மாதிரி இருக்கிற மாதிரி அது வந்து அப்படி பிளேஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக காமிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் வந்து இந்த சைடு பிளேஸ் பண்ணிட்டு 4 அந்த ஃப்ரிஞ்சஸ் மாதிரி இருக்கிறத சென்டரில் பண்ணிட்டு அகெயின் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் மாதிரியே 6th ஸ்டாண்ட் போட்டிருப்போம். அது பார்த்தீங்கன்னா இந்த சைடு போட்டுட்டேன். மீதி வந்துட்டு 16 செயின்ஸ் போட்டுட்டு ஆஃப் டபுள் க்ரோஷே போட்ட ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி வந்து பிளேஸ் பண்ணணும். கேப்பே இல்லாமல் ஒன்றுக்கு மேலே ஒன்று பிளேஸ் பண்ணாதான் வந்துட்டு எல்லா ஸ்ட்ராண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இடம் பத்தும். நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பெல் பின்னை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்டிச்சஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணல, நீங்களும் வந்து க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது எப்படின்னு நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணுறவங்களுக்காக இந்த மாதிரி பெல் பின்ஸில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களால் ஸ்டிச்சஸும் ஈஸியாக போட முடியும். அண்ட் ரொம்பவும் கசகசன்னு பண்ணிடக்கூடாது, ஏன்னா அந்த அழகாக அந்த முடியோட லைன் வந்து தெரியணும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. நம்மள எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை நேரம் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அது வந்துட்டு நீட்டாக பண்ணணும். கசகசன்னு பண்ணோம்னா அதோட பர்ஃபெக்ஷனே போயிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம பிரைட்ஸோட ஹேண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரோ 17, 18ஓட சைடில் வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரோ 17க்கும் 18க்கும் ரெண்டுத்துலேயும் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ அந்த ஸ்லிப் ஸ்டிச் நம்ம போட்டு ஒர்க் பண்ணியிருப்போம்ல, அது வந்து நீங்கள் பேக் சைடு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா யானை வந்து அப்படியே ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யானை வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ யானை வந்து ஹைட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு ஹேண்ட்ஸையும் வந்துட்டு இந்த சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 2 ஹேண்ட்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் தான் வந்துட்டு நம்ம ஹெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த மேஜிக் ரிங்கு அந்த யானையும் இந்த யானையும் ரெண்டுத்தையும் முடிச்சு போட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து க்ளூ போட்டு தான் ஸ்டிச் பண்ண போகிறது இல்லை, அதனால வந்துட்டு நான் அதை கட் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து நான் ஹாட் க்ளூ கன் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேக் சைடை பார்த்துக்கோங்க அண்ட் இதோட ஃப்ரண்ட் சைடையும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். ஒரு செகண்ட் கூட கேப் விடக்கூடாது. இல்லைனா அந்த க்ளூ வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒழுங்காக ஸ்டிக் ஆகாது. ஸோ கன்னில் இருந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரிஞ்சஸ் தான் இருக்கும். பேக்கில் தான் அது நமக்கு நிறையா ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பேக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்கோட சென்டரில் இருந்துட்டு நான் வந்து ஒவ்வொரு ஹேராக வந்துட்டு ஹேரோட ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப நெருக்கி நெருக்கி ஒட்டணும். கேப் மட்டும் விட்டுறாதீங்க, ஏன்னா நம்மளுக்கு இடம் பத்தாது. ஸோ இப்போ நீட்டாக ஹேர் வந்து ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எங்கெல்லாம் ஸ்டிக் ஆகலையோ அங்கெல்லாம் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் ஸ்டிக் பண்ணி முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாலுக்கு வந்துட்டு நம்ம ஐப்ரோஸு, ஐஸு, அதுக்கப்புறம் சீக்ஸ் மட்டும் எம்ப்ராய்டரி பண்ண போகிறோம். எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலர் எம்ப்ராய்டரி த்ரெட் தான் வந்து எடுத்திருக்கேன். எம்ப்ராய்டரி த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும்தான் நான் பிரித்து எடுத்திருக்கேன். டோட்டலாக அதில் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். நான் அதில் 2 மட்டும்தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர்லேருந்து தான் கவுண்ட் பண்ணுறேன். கீழேருந்து 8வது ரோவில் வந்துட்டு இப்போ நம்ம ஐஸ் வந்து எம்ப்ராய்டரி பண்ண போகிறோம். ஸோ கார்னர்ஸில் தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே அந்த அளவுக்கு தான் நம்மள ஐஸோட சைஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கீழேருந்து கரெக்டாக 8வது ரோவில் அதே மாதிரி சேம் அதே தான் அந்த சைடும் சென்டரில் இருந்து ஒரு 2 சிங்கிள் க்ரோஷே தள்ளி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஐஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷேயில் இருக்கிற மாதிரி தான் வந்து நான் போட்டுட்ருக்கேன்.
இப்போ ஒரு ஐஸ் போட்டாச்சு. இந்த ஐஸ்லேருந்து 4 சிங்கிள் crochet தள்ளி நான் இன்னொரு ஐஸ் போடுறேன். சேம் அதே மாதிரி தான். ஐஸ் போட்டாச்சு. இப்போ ஐப்ரோஸ் போட்டுக்கலாம். ஐஸ் போட்டதுலேருந்து மேலே ஒரு ரோ தள்ளிட்டு அதுக்கு மேல் ரோவில் வந்துட்டு நான் வந்து ஐப்ரோஸ் போடுறேன். ஸோ லைட்டாக ஸ்லாண்டிங்காக போட்டுக்கிறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் ஐஸ்லேருந்து ஒரு ரோ தள்ளி மேலே ரோவில் வந்துட்டு ஸ்லாண்டிங்காக நம்ம ஐப்ரோஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸும் ஐஸும் ஒரே திக்னஸில் இருக்கிறதுனால அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல. அதனால வந்துட்டு ஐஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் இன்னி ஒரு 3 லேயர் வந்துட்டு எம்ப்ராய்டரி போட போகிறேன். ஐஸ் வந்து நல்லா டார்க்காக காமிக்கிறதுக்காக. ஸோ லேஷஸ் இருக்கிற மாதிரி இந்த சைடில் மட்டும் ஒரு 2-3 டைம் வந்து நம்ம எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம், கொஞ்சம் டார்க் பண்ணுறதுக்காக. ஸோ கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம இந்த சைடும் ஐஸும் வந்துட்டு நம்ம வந்து ஒரு 2-3 டைம் வந்து எம்ப்ராய்டரி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஐஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சீக் பண்ண போகிறோம். சீக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் யான் வந்து லைட் பிங்க் யான் வந்து நான் எடுத்திருக்கேன். யான் நீடில் தான் வந்துட்டு பிங்க் கலர் யானை வந்து நான் போட்டிருக்கேன். ஐஸ்க்கு கீழே ஒரு ரோ தள்ளி கொஞ்சம் வந்து சைடாக வந்துட்டு நம்ம சீக்ஸ் வந்து இந்த மாதிரி 2 ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த சைடும். ஸோ இதுதான் பார்ட் 1 வீடியோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பிரைடோட ஸ்கர்ட்டும் அண்ட் விராப்பும் வந்து ரெடி பண்ணுவோம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.